ஹாய் ஹலோ வெல்கம் டு கோசிஸ்டர்ஸ் டுவெண்ட்டி லைஃப் சேனல். இன்னைக்கு சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசையலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபார்ச்சூன்ற பிராண்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கோதுமை மாவு பேக்கெட் வாங்கிட்டேன். அதில் ஒரு பேக்கெட் நான் அதில் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் ஒரு 1 kgக்கு வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவு பிசைறதுக்கு தேவையான பால் தான் நான் எடுத்துக்க போகிறேன். பாலை நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து இதில் ஊற்றுறேன் நான். ஸோ அந்த காய்ச்சின பாலை நம்ம இதில் ஊற்றும் போது மாவு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்து பார்த்து தான் கிளறணும். மொத்தமாக ஊற்றிட்டோம்னா மாவு சட்டுன்னு தண்ணி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாலை சேர்த்துக்கிறணும். மெதுவாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அகைன் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். அப்போது என்னோடய குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு 1/2 லிட்டர் நான் 1/2 லிட்டர் கிட்ட நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஓவராலாக உருட்டி வச்சாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோ எண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ஊற்றினேன், அதை என்னால் காமிக்க முடியல. ஸோ இப்போ 1 ஸ்பூன் ஊற்றுற அளவு தான் என்னால் காமிக்க முடிஞ்சிச்சு. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு சொன்னேன். இப்போது கிச்சன் கவுண்டர் டாப் மேலே நான் லைட்டாக மாவை தூவிக்கிறேன். ஏன்னா இதில் தான் மாவு போட்டு பிசைய போகிறேன் நான். இது அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடியில் இந்த மாவை ஃபஸ்ட்டு தூவி எடுத்துக்கிறது. இப்போ இந்த மாவை உருட்டி வச்சிருந்த மாவை இது மேலே வச்சு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா 2 கையை போட்டு நல்லா அமுக்கி பிசைஞ்சாதான் அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த உள்ளங்கை நல்லா அதுக்குள்ளே புதையிற அளவுக்கு நம்ம பிசையணும். எங்கள் வீட்டில் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நான். உள்ளங்கையால் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கிறணும். ஆல்ரெடி இதில் சேர்த்துருந்த பால், எண்ணெய் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாகவே கொடுக்கும். நல்லா புரட்டி எடுத்து அமுக்கி எடுத்தாச்சு. ஓரளவுக்கு இப்போ பிசைஞ்சாச்சு. இப்படி உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது. எவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் பிசைய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிசைகிறது சப்பாத்திக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. கையில் தட்டு பார்த்தா மாவு ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது மாவை பிச்சா ரொம்ப பஞ்சு மாதிரி வருது. இப்போ தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன குவான்டிட்டியாக ஒரு அமௌண்ட்டில் மாவை பிச்சுக்கிறேன். அதிலேருந்து அதை லேசாக உருட்டிக்கிட்டு இப்போ நான் இந்த கட்டையில் வச்சு தான் நான் தேய்க்க போகிறேன். இந்த கட்டை பாரம்பரியமான கட்டைங்க, எங்கள் மாமியாரோடது. அவங்க சீதனமாக கொண்டு வந்த கட்டை, ரொம்ப பெரிய கட்டை, செஞ்சு வாங்கினாங்களாம் இது. ஸோ நாங்கள் இதை தான் எப்போவும் யூஸ் பண்ணுவோம். தேய்க்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு வசதியாகவும் இருக்கும். இவ்வளோ பெரிய சப்பாத்தி போடலைன்னா கூட அதில் ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுற அளவுக்கு நாங்கள் சப்பாத்தி போட்டு எடுப்போம். மாவு அதிகம் சேர்த்து நம்ம தேய்க்க வேணாம், ஏன்னா இருகல் கொடுத்துரும். சும்மா லைட்டாக ஒட்டாத அளவுக்கு
சேர்த்துக்கிறணும். நான் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் எடுத்து நான் மாவு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போது சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணலாம். 2 அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க குவான்டிட்டிக்கு 2 அடுப்பு வச்சா தான் சரி வரும். கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே 35க்கு மேலே சப்பாத்தி நாங்கள் தேய்க்க வேண்டியிருக்கோம். ஸோ தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ளேமை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அப்படியே போட்டு எடுத்தோம்னா லைட்டாக செவக்கும் போதே 2 பக்கம் புரட்டி எடுக்கணும். ரொம்ப கருப்பாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. இப்படி புஷ்ஷுன்னெலாம் வரும். அப்படி வர்றது தான் வந்துட்டு சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் போட்டு ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். பிளேட்டில் வச்சு சப்பாத்தி 2 சப்பாத்தி வச்சு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் வந்துட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவேன். சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக சாஃப்டாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.